இயேசு செஞ்ச முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது. அதுக்கப்புறம் எருசலேம்ல அநேக அற்புதங்களும் செய்கிறாரு. அடையாளங்கள் மூலமாக தான் மேசியாங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. அநேக ஜனங்கள் அவர் மேலே விசுவாசம் வச்சாங்க. அவரோட போதனைகளை ஆர்வமாக கேட்டாங்க. பொதுவாக அற்புதங்கள் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்கு, இவர் தேவ மனுஷன்தான், ஆண்டவர் இல்லாமல் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்யவே முடியாதுங்கிறது எல்லாருமே நம்புறது தான். அதைத்தான் நிக்கோதேமுங்கிற ஒரு யூத அதிகாரியும் இயேசுகிட்ட வந்து சொல்வாரு, நீங்க உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன்தான், ஆண்டவர் இல்லாமல் இப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்யவே முடியாதுன்னு இயேசுவை புகழுவாரு. அதுக்கு இயேசு ஒரு பதில் சொல்வாரு, நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாயின்னு. அவனுக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? என்ன ஏன்பா புகழ்ற, இது நீயே செய்ய முடியும், விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசத்தோட ஜெபிச்சன்னா அற்புதங்கள் நடக்கும். என்னுடைய நாமத்தினால பிசாசுகளையும் துரத்த முடியும். எதை செஞ்சாலும் பரிசுத்தத்தோட செய்யணும் ஒரு பதில சொல்லியிருக்கலாம். ஏன் சம்பந்தமே இல்லாம நீ மறுபடி பிறக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு? சம்பந்தம் இருக்கு. வியாதியோட கடந்து போராடும் போது சுகம் தேவை, அற்புதம் வேணும். ஆனா அற்புதத்துக்காக மட்டுமே கடவுளை தேடி போனோம்னா சில நேரம் ஏமாற்றம் தான். அப்படி அற்புதம் நடந்தா கூட அதை வச்சுக்கிட்டு பரலோகம்லாம் போகவே முடியாது. அதுக்கு நம்ம மறுபடி பிறக்கணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு ஏசாயா வந்து சொல்றாரு. எசேக்கியா சுகம் தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட அழுறான். சுகம் கிடைச்சிது. 15 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்தாரு. அந்த சுகத்தை வச்சுக்கிட்டு அவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியாது. அடுத்த 15 வருஷம் அவன் பரிசுத்தமா வாழணும். செத்து போன லாசருவையும் 4 நாள் கழிச்சு இயேசு உயிரோட எழுப்பினாரு. எழுந்த உடனே அவன் பரலோகத்துக்கு போயிட்டானா? இல்லையே. திரும்ப இந்த பூமியில வாழ்ந்தான். கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் தான். திரும்ப சரீரத்துல சாகணும். செத்து 2ஆம் வருகையில முதலாவது உயிர் திறந்தாதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியும். அற்புதமும் அடையாளங்களும் ஆண்டவர் வேலை நம்பிக்கை வைக்கிறதுக்கும் விசுவாச வாழ்க்கையில வளர்றதுக்கும் தான். அதை விட என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேங்கிறது தான் விசுவாசத்தோட முதிர்ச்சி. பவுல் சுகத்தை கேட்கும்போது என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. எத்தனையோ ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள் தங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய பெற்றிருக்காங்க. அவங்க செஞ்ச ஊழியத்துல ஜனங்களும் ஏராளமான நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையோட இறுதியில நிறைய பேர் சுகவீனப்பட்டு தான் மரிச்சாங்க. சுகம் கிடைக்காட்டா கூட பரலோகத்துக்கு போயிடலாம். தொழுநோயாளி, கண் தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க கூட பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பாவி பரலோகத்துக்கு போகவே முடியாது. மனம் திரும்பணும், மறுபடி பிறக்கணும். அற்புதங்களை விட மனம் திரும்புதல் தான் முக்கியம். அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம்.